முன்னொரு காலத்துல இருந்த ஒரு அழகான சின்ன கிராமம்தான் அது. அந்த கிராமத்துல அந்த வருஷம் மழை பெய்யாம பயங்கரமான வறட்சி. அங்க இருக்கிற ஆடு மாடுங்க குடிக்கிறதுக்கு கூட தண்ணியே கிடையாது. ஆடு மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே அங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு மலையை தாண்டி இருக்கிற ஆத்துக்கிட்ட எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகணும். இதுல ஆடு மேய்க்கிற ராமையா அவரோட மந்தையில இருக்கிற 100 ஆடுங்களையும் 10 மைல் தூரத்துல இருக்கிற அந்த ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தாரு. தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு அவரு தயாராகிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய மனைவி உள்ள இருந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க. இந்தாங்க, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயில 10 மைல் தூரத்துல இருக்கிற ஆத்துக்கிட்ட ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு போறது சாதாரண விஷயம் இல்ல. நேத்து வடிச்ச சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி கொஞ்சம் ஊறுகாயும் வச்சிருக்கேன். அதே மாதிரி மோரையும் கலந்து வச்சிருக்கேன். போற வழியில குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. தாகம் எடுத்துச்சுன்னா இந்த மோரை குடிச்சுக்கோங்க. சரி சீதா, பாவம் ஆடுங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் சீக்கிரம் கூட்டிட்டு போறேன். மலையை தாண்டி போக நேரம் ஆயிடும். சாயந்தரம் நான் திரும்பி வர நேரம் ஆயிடும். இருட்டு கூட ஆயிடும். நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இல்லாம கதவை சாத்திட்டு பத்திரமா இரு. அப்பதான் மங்கம்மா அவங்க புள்ளையான சூரிய கூட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்த வீரையாவும் அங்க வந்தாரு. அண்ணே, போற வழியில என் புள்ள சூரியையும் கூட்டிக்கிட்டு போங்க அண்ணே. அவனும் 50 ஆடை கூட்டிக்கிட்டு வரான். சின்ன பையன் இல்லையா, உங்களுக்கு அனுபவம் இருக்காது. கொஞ்சம் பார்த்து சிலதை சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வாங்கண்ணே. இவன் வேக வேகமா நடந்துருவான். கவலைப்படாத மங்கம்மா, அவன் எனக்கு புள்ள மாதிரி. என் கூட தானே அனுப்புற, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சூரி, போற வழியில வேக வேகமா நடக்கக்கூடாது. அடிக்கிற வெயில்ல வேகமா நடந்தா அப்புறம் நாம மயங்கி விழுந்துடுவோம். சூரி கிண்டலா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ராமையா தாத்தா, உனக்கு 60 வயசு இருக்குமா? உன்னால வேகமா நடக்க முடியாது. அப்படியே நடந்தாலும் சோர்வடைஞ்சிடுவ. நான் அப்படி இல்லை, சின்ன வயசு பையன். எவ்வளோ வேகமா நடந்தாலும் எனக்கு மயக்கமெல்லாம் வராது தாத்தா. இங்க பாரு சூரி, ராமையா அண்ணனை கிண்டல் பண்ணாத. அவரோட அனுபவம் உன்னோட வயசை விட அதிகமா இருக்கும். இந்த வெயில் காலத்துல எங்க எப்படி நடக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் பேச்ச கேட்டாதான் நீ முழுசா திரும்ப வருவ. ஆமா வீரையண்ண, நீங்க சொல்றது உண்மைதான். நேத்து கிணத்துல தண்ணி கொண்டு வரலான்னு போனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு குளம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா அங்க வெறும் மணல் மட்டும்தான் இருக்கு. வெயிலுக்கு காணல் நீர் தெரிஞ்சது போல. அக்கா, நீங்க அண்ணனுக்கு மோர் கட்டி கொடுத்துட்டீங்களா? ஆமா மங்கம்மா, 2 பானை மோர் கலந்து கொடுத்துருக்கேன். சூரி, தாத்தா சொல்ற மாதிரியே பண்ணுப்பா. தவறுதலா எங்கேயாவது போயிட போற. சரி சரி, சும்மா சொன்னதையே சொல்லாதீங்க. ரொம்ப நேரமாவது ஆடுங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. வா தாத்தா போலாம். ராமையாவும் சூரியும் ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து ஊர் தாண்டி போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மதிய நேரம், வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பாவம் ஆடுங்களுக்கு கூட தாகம் எடுத்து நாக்க வெளியில தொங்க போட்டுச்சுங்க. ராமையா பொறுமையா ஒரே மாதிரி நடந்துகிட்டு இருந்தாரு. ஆனா சூரி ஆடுங்களை சரியான பாதையில கொண்டு போறேன்னு சொல்லி அங்க இங்கன்னு நடந்து ரொம்ப சோர்வடைஞ்சிட்டான். பாவம் அவனுக்கு தாகம் எடுத்துச்சு. என்ன தாத்தா இது, வெயில் இவ்வளோ அதிகமா இருக்கு. யாரோ அகாயத்துல இருந்து நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. பாவம் ஆடுங்களும் கஷ்டப்படுது. ஆனா பாதி தூரம் தான் வந்திருக்கோம். ராமையா சிரிச்சுக்கிட்டே, பொறுமையா இருப்பா. காட்டு வழினா அப்படிதான் இருக்கும். வெயில பார்த்து பயப்படக்கூடாது. நான் முன்னாடி போறேன், என் பின்னாடியே நீயும் வா. தேவையில்லாம உன் சக்தியை வீணடிக்காத. ஏன்னா இன்னும் தூரம் போற வரைக்கும் உனக்கு சக்தி வேணும். அங்க இருக்கிற மலைக்கு போகணும். நீ பொறுமையா நடக்கிற தாத்தா. உன் பின்னாடியே வந்தா ராத்திரி ஆனா கூட மலைக்கு போய் சேர மாட்டோம். பாவம் ஆடுங்களுக்கும் தாகம் எடுக்குது. இங்க தண்ணி கூட இல்ல. தண்ணிய அதிகமா குடிக்காத. தொண்டைய நனைக்க தான் தண்ணிய பயன்படுத்தணும். அப்புறம் நடக்க முடியாது. அந்த மலைக்கு போக இன்னும் 2 மைல் போகணும். பொறுமையா நடந்து வா. சூரி ரொம்ப கோவமா ரொம்ப சோர்வா நடந்து போய்கிட்டு இருந்தான். வெயில் இருக்க இருக்க அதிகமாச்சு. அவனுக்கு கண்ணெல்லாம் மயக்க வர மாதிரி இருந்துச்சு. அப்போ தூரத்துல எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி காணல் நீர் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. அத பார்த்து தண்ணி அப்படின்னு அவன் முழுசா நம்பினான். சூரிய அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, தாத்தா, ராமையா தாத்தா, அங்க பாரேன், தூரத்துல பெரிய ஆறு இருக்கு. வெயில் பட்டு ஆத்து தண்ணி ஜொலிக்குது. நீ என்னமோ ஆத்துக்கு போக 2 மைல் தூரம் நடக்கணும்னு சொன்ன. இங்கேயே தான் ஆறு இருக்கு. நான் என்னோட ஆட்டு மந்தைய அங்க கூட்டிக்கிட்டு போறேன். ராமையா உடனே கண்ணுக்கு மேல கைய வச்சு தூரத்துல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தாரு. அவருக்கு புரிஞ்சுது அது காணல் நீருங்கிறது. ஐயோ பைத்தியக்காரா, அந்த பக்கம் போகாத.
அது தண்ணி கிடையாது. வெயில் காத்து அதிகமாச்சுன்னா மணல்ல பட்டு காணல் நீராதான் தெரியும். ஆனா தண்ணி இருக்குன்னு நினைச்சு அங்க போனினா அங்க தண்ணி இருக்காது. அது தண்ணி கிடையாது. ஆனா சூர்யா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, தாத்தா, உனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் கண் பார்வை குறைஞ்சிடுச்சு போல. அது பெரிய ஆறு தாத்தா, எனக்கு அது நல்லா தெரியுது. பாரு, தண்ணி எந்த அளவுக்கு அழகா தெரியுது. நீ வேணும்னா மலையேறு, நான் அங்கேயே போய்க்கிறேன். சூரி, சொல்றத கேளுப்பா. என் அனுபவத்துல எவ்வளவு பார்த்துருப்பேன். தூரத்துல தண்ணி மாதிரி தான் தெரியும், ஆனா அது தண்ணி இல்ல, காணல் நீரு. நான் சொல்றத கேட்டு என் கூட வா. அட போ தாத்தா, சின்ன பையன் பேச்ச கேட்க கூடாதுன்னு நினைக்கிற. நீ கஷ்டப்படு, நான் ஏன் கஷ்டப்படணும்? சூரி தாத்தா பேச்ச கேட்காம காணல் நீரு தெரியற இடத்துக்கு கிளம்புனான். தாத்தா வேற வழி இல்லாம எப்பவும் போல மலைக்கு ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு போனாரு. ராமையா கஷ்டப்பட்டு மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஆத்துக்கிட்ட வந்தாரு. அங்க பெரிய பெரிய ஆலமரம் இருந்துச்சு. சில்லுன்னு காத்து வீசுச்சு. ஆடுங்களை எல்லாம் தண்ணி குடிக்க சொன்னாரு. போங்க பசங்களா, போய் வயிறார தண்ணி குடிச்சிட்டு வந்து இந்த நிழல்ல ஓய்வெடுங்க. வெயில் அதிகமா இருக்கு. ஆடுங்க ராமையா சொன்ன மாதிரி தண்ணிய போய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்து சந்தோஷமா ராமையாவும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் மோரையும் குடிச்சு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா மனசுக்குள்ள அவரு சூரிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயோ கடவுளே, இந்த சூரி காணல் நீரை தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு ஆடுங்களை அங்க ஓட்டிக்கிட்டு போயிருக்கானே. ஆனா அங்க தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பான். அவனுக்கும் ஆடுங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இன்னொரு பக்கம் சூரி நடந்துகிட்டே தான் இருக்கான். எவ்வளவு தூரம் போனாலும் கூட அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த தண்ணி இப்ப அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. பாவம் நடந்து நடந்து ஆடுங்களுக்கும் காலெல்லாம் வலிச்சுது. தாகத்தினால அதுங்க அடுத்த நடக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. இவனுக்கும் ரொம்ப தாகமா இருந்துச்சு. பாவம் சூரி கண்ணுல கண்ணீரோட, ஐயோ கடவுளே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். காணல் நீரை தண்ணின்னு நினைச்சுக்கிட்டு ஆடுங்களையும் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப அதுங்களும் சோர்வாயிடுச்சுங்க. என்னாலையும் நடக்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்ட சூரி வேற வழி இல்லாம மறுபடியும் அவனுடைய ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு ராமையா போன வழியிலேயே நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஆனா அவனால பாவம் சரியா நடக்கவே முடியல. அப்பதான் ராமையா ஆடுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகலான்னு பாக்கும்போது தூரத்துல சூரி பாவம் தட்டு தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. பாவம் தாகத்தினால ஆடுங்க எல்லாம் நாக்கு வெளியில போட்டுருச்சு. அப்பாடா, சூரி வந்துட்டான். பாவம் ரொம்ப தாகத்தோட வந்திருக்கான் போல. சூரி, சூரி, இங்க வாப்பா. சூரி வேகமா வந்து ராமையாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்ன மன்னிச்சிடு தாத்தா, நீ சொன்னதுதான் உண்மை. அவ்வளோ தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் தான் அங்க தண்ணி இல்லைன்னே தெரிஞ்சது. என் கண்ணுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் அங்க போயிட்டேன். முதல்ல எழுந்திரி, கண்ணத்தோட வந்து இங்க உட்காரு. என் பொண்டாட்டி கொடுத்த மோர் இருக்கு, குடி. ஆடுங்களை எல்லாம் அந்த ஆத்துக்கிட்ட அனுப்பு, தண்ணிய குடிக்கட்டும். பாவம் எல்லாம் தாகமா இருக்குதுங்க. ஆடுங்க ஆத்துல இறங்கி வயிறார தண்ணிய குடிச்சுது. தாத்தா, இன்னைக்கு உங்க மூலமா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். உடம்புல பலம் இருந்தா போதாது, அனுபவம் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. இங்க பாருப்பா சூரி, வயசாகிறதால உடம்புல பலம் குறையலாம், கண் பார்வை கூட குறையலாம். ஆனா அனுபவ அறிவு அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கும். நாம போற வழி கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நேர் வழி. அந்த வழியில போனா இலக்க கண்டிப்பா அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறையிற அந்த நேரத்துல ஊருக்கு மத்தியில சீத்தம்மா, மங்கம்மா, வீரையா எல்லாருமே அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சீத்தம்மா, இருட்டாகுது, இன்னும் இவங்க யாருமே வரலையே. எனக்கு என்னமோ என் புள்ள ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டானோன்னு தோணுது. பயப்படாத மங்கம்மா, என் புருஷன் இந்த வழியில பல வருஷமா நடந்து போயிட்டு வரவரு. உன் புள்ள என்ன பண்ணிருந்தாலும் அவரு பார்த்துப்பாரு. அதோ பாரு, அவங்க 2 பேருமே வராங்க. ராமையாவும் சூரியும் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க. அப்போ சூரி தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். என்னப்பா சூரி, காலையில போகும்போது தலை நிமிர்ந்து கம்பீரமா போன, இப்ப தலைய குனிஞ்சுக்கிட்டு அமைதியா வந்திருக்க. வீரையா அண்ணன், என்னை கிண்டல் பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன். ராமையா தாத்தா பேச்ச கேட்காம காணல் நீரை நீருன்னு நம்பி ஓடி போய் பார்த்தேன். கடைசியில ஏமாந்து பின்னாடி திரும்பி வந்தேன். இங்க பாரு சூரி, பெரியவங்க பேச்ச கேட்டு சின்னவங்க நீங்க வீணா போக மாட்டீங்க. என்னைக்குமே அவங்க பேச்சு உங்களுக்கு உதவியா தான் இருக்கும். ராமையண்ண, என் புள்ள மாறிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. இதுல என்ன இருக்கு மங்கம்மா, அவனும் என் புள்ள மாதிரி தானே சொன்னனே. சீதா, கொஞ்சம் முகம் கழுவ தண்ணி கொடு, தாகமா வேற இருக்கு. சீத்தம்மா சிரிச்சுக்கிட்டே, தாகம் எடுக்கும்,
எல்லாருக்கும் அறிவுரையை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, வாங்க வீட்டுக்கு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. சூரிய அன்னையில இருந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி, ராமையா தாத்தா கிட்ட சொல்லிட்டு கேட்டுதான் செய்வான். கற்பனைய நம்பாம வாஸ்தவத்தை நம்பியாம வாழ ஆரம்பிச்சான். காணல் நீர் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பார்த்தாதான் அது தண்ணி இல்ல, வெறும் மணல் அப்படிங்கறது தெரியும். நம்மளுடைய கற்பனை நம்மள வழி மாறி நடக்க வைக்கும். ஆனா அனுபவ பாடம் நம்மள சரியான வழியில நடத்தி கொண்டு போய் இலக்க அடைய வைக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பெரியவங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்த பார்த்திருப்பாங்க. அவங்க பேச்ச நாம ஏன் கேட்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. அவங்க அனுபவம் நமக்கு ஒரு பாடம். முன்னொரு காலத்துல ஒரு அடர்த்தியான காட்டை ஒட்டி ரொம்பவும் உயரமான ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலைக்கு மேல ரொம்பவும் அழகான ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரு அழகா மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாவும் இருந்துச்சு. கீழே இருக்கிற பட்டணத்துக்கு போகணும்னா அந்த மலைக்கு மேல இருந்து ஒரு குறுக்கு வழி மட்டும்தான் அந்த ஊர்க்காரங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு வயசானவர் அவருடைய மனைவியான சீதா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராமையா அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தலைவர் மாதிரி. விவசாயமும் பசுக்களை வளர்க்கறதும் தான் அவங்க வேலை. ஒரு நாள் காலையில நேரம் சீதா ராமையா 2 பேரும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, விடிய காலையிலே எழுந்திருச்சே இந்த குளிர்ல தோட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி குளிர்ல வேலை செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா? குளிர் அதிகமா இருக்குன்னு அப்படியே விட்டுட முடியுமா? நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு பாரு. மலைக்கு மேலே நாம இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். அதனால தான் செடிங்க நல்லபடியா வளருது. கீழே பட்டணத்துல குடிக்க கூட தண்ணி கிடைக்கலையாமா. அது என்னவோ உண்மைதாங்க. ஆனா நம்ம ஊரு மலைக்கு மேல இருக்கிறதுனால நமக்கு சில கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் மலை இறங்கி கீழே நடந்து போக வேண்டியதா இருக்கு. வயசான காலத்துல நடக்க முடியுதா? பக்கத்து வீட்டு ரங்கையாவும் இதை தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். சீதா, கஷ்டம் நஷ்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட்டணத்துல இருந்தா நிறைய வசதிங்க இருக்கும். ஆனா இங்க கிடைக்கிற நிம்மதி அந்த இடத்துல கிடைக்காது. நம்ம முன்னோர்கள் மலைக்கு மேல வீடு கட்ட காரணம் இருக்கு. இங்க சுத்தமான காத்தும் தண்ணியும் கிடைக்கும். அப்படி ராமையாவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ரங்கையா அங்க வந்தான். ரங்கையாவுக்கு எப்பவுமே பட்டணத்துல போய் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஐயா வணக்கங்க. வாரங்கய்யா, என்ன காலங்காத்தால வந்திருக்க? எதுனா விசேஷமா? விசேஷம் என்னன்னா நம்ம ஊருக்கு ஒரு புது வியாபாரி வராராமா. யாரோ பெரிய வியாபாரியாம். இந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டு இங்க இடம் வாங்குறதுக்காக பட்டணத்துல இருந்து வராராமா. இந்த ஒசரமான மலையில அவன் இடத்த வாங்கி என்ன பண்ண போறான்? இங்க ஏதாவது வீடு கட்டணும்னாலும் கீழே இருந்து பொருள் எல்லாம் கொண்டு வரதுக்குள்ள உசுரே போற மாதிரி இருக்குமே. என்னவோமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பெரிய பணக்காரராம். நம்ம பூமியை வாங்கிட்டு நமக்கு பணம் தருவாராம். நாம இந்த மலையை விட்டுட்டு போய் பட்டணத்துல வீடு வாங்கிக்கலான்னு எல்லாரும் சொல்றாங்க. ரங்கையா, நமக்கு நல்லது சொல்ற மாதிரி யாராவது ஆசை காட்டனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இது நம்ம ஊரு, நம்ம பூமி. பெத்த தாய்க்கு சமம். பெத்த தாயை விட்டுட்டு எங்க போறது? அட நீங்க வேற ஐயா. நல்ல விலை கிடைச்சா வித்துட்டு கீழே போய் பட்டணத்துல வாழ்ந்துக்க வேண்டியது தானே. எவ்வளோ நாளைக்கு தான் இங்கேயே வாழ முடியும்? ரங்கையா சொன்னதை கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே அமைதியாயிட்டாரு. மதிய நேரம் அந்த வியாபாரி ஊருக்குள்ள வந்தான். அவனோட பேரு பூபதி. பெருமூச்சு வாங்கிக்கிட்டு வேர்வைய சேர்ந்துக்கிட்டு ராமையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட வந்து நின்னான். பூஜனங்க எல்லாரும் வந்தாங்க. அப்பா பாப்பா, எவ்வளோ உயரத்துல இருக்கு உங்க ஊரு. மேலே ஏறி வர்றதுக்குள்ள என் காலே விட்டு போச்சு. வணக்கங்க. என் பேரு பூபதி. நான் ஒரு பெரிய வியாபாரி. வாங்கய்யா வாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு மலை ஏறி வரீங்க? சரி, குடிக்க எதனா கொண்டு வர சொல்கிறேன். சீதா, கொஞ்சம் ஐயாவுக்கு மோர் கொண்டு வா. அடடா, நல்லா இருக்கே. இது மோரா இல்லை அமிர்தமானே தெரியல. அது எங்கள் ஊர் தண்ணி, அப்புறம் எங்கள் மாட்டோட மகிமை தான். சரி, வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. எனக்கு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசை. அந்த அமைதியான வாழ்க்கையும் சுத்தமான தண்ணியும் காத்தும் பட்டணத்தில் கிடைக்காது. அதான் உங்கள் ஊர் எல்லையில் ஒரு பெரிய இடம் இருக்காமே, அங்கே விவசாயமும் செய்ய முடியாது. பேசாமல் அதை எனக்கு கொடுங்களேன். பார்த்தீங்களா ஐயா, நான் தான் சொன்னேனே வர வியாபாரி ரொம்ப நல்லவருன்னு. அந்த இடம் நமக்கு பயன்படுறதில்ல. பேசாமல் அதை கொடுத்துடலாம். ஐயா, நீங்கள் கேட்ட இடத்த கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு கீழே தான் எங்கள் தண்ணி ஊற்றே இருக்கு. அந்த இடத்த கொடுத்துட்டா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வருமே.
அட என்னங்க ஐயா, தண்ணி அங்க இருந்தா பெரிய விஷயம் தானே. அதை இன்னும் பத்திரமா தான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த இடம் உங்க எல்லாருக்குமே சொந்தம். அந்த இடத்த எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்துல போய் நல்லபடியா நீங்க வாழலாம். அந்த நேரம் பூபதியோட பேச்சுக்கு பூஜனங்க எல்லாருமே மயங்கிட்டாங்க. முக்கியமா அங்க இருக்கிற ரங்கையா சோமையா அந்த பணத்தை வச்சு பட்டணத்துல போய் வாழ்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப கூட்டத்துல நின்னுக்கிட்டு இருந்த சோமையா ராமையா கிட்ட இப்படி சொன்னான். ராமையா தாத்தா, அவர் சொல்றது சரியா தானே இருக்கு. அந்த பூமியை வச்சு நாம ஒன்றும் செய்யறதில்ல. பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம் இல்லையா? சோமையா, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா இயற்கை கொடுத்த செல்வத்தை நாம தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அதை வித்துட்டு நாளைக்கு அவங்க கிட்ட கை நீட்டி நிக்கிற நிலைமை வந்துட போகுது. பூபதி சிரிச்சுக்கிட்டே, ராமையா ஐயா பெரியவர், ஊருக்கே மூத்தவர். உங்களுக்கு யோசிக்க 2 நாள் அவகாசம் கொடுக்கறேன். அது வரைக்கும் இங்க இருந்து நல்ல காத்தையும் தண்ணியையும் நான் அனுபவிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதம்மாவும் ராமையா கிட்ட இததான் கேட்டாங்க. ஏங்க, பூபதி சொன்னதுக்கு ஊர்க்காரங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்குமே பட்டணத்துல போய் வாழணும்னு ஆசை இருக்கு போல. ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கும் போது நாம அவங்கள எதிர்த்து நின்னா அவங்களுக்கு நம்ம எதிரி ஆயிட மாட்டோமா? சீதா, தலைவனா எது நல்லதோ அதை செய்யணும். பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. பூபதியை பார்த்தா நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல. அவங்கிட்ட நேர்மை இருக்கும்னு நான் நம்பல. மற்ற இடத்தெல்லாம் விட்டுட்டு அவன் தண்ணி ஊத்து இருக்கிற இடத்த மட்டும் எதுக்காக கேட்கறான்? நீங்க சொல்றது உண்மைதாங்க. தண்ணி ஊத்து அங்க இருக்கிறதுனாலதான் நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனையே இல்ல. ஒருவேளை அந்த ஆளு அங்க கட்டடம் ஏதாவது கட்டினா அந்த தண்ணி ஊத்து வீணா போயிடுமோ? அதுதான் என்னோட பயமோ. நான் முதல்ல நாளைக்கு நம்ம தாத்தாவை போய் சந்திச்சிட்டு வரேன். அவருக்கு இந்த மலையோட வரலாறு தெரியும், எங்க என்ன இருக்கணும் தெரியும். அவர்கிட்ட போய் இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறேன். அடுத்த நாள் காலையில ராமையா ஊர்ல யாருக்கும் சொல்லாம ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு போனாரு. அந்த நேரத்தை பூபதி அவனுக்காக பயன்படுத்திக்கிட்டான். ரங்கையா, உன் வீடு நல்லா இருக்கு. ஆனா மேற்கூரை ஏன் இவ்வளோ செதஞ்சிருக்கு? உனக்கு பட்டணத்துல வீடு இருந்தா மழைக்கும் வெயிலுக்கும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம நான் கட்ட போற ஆசிரமத்துல உனக்கு வேலையும் கொடுக்கறேன். நல்லதுங்க ஐயா. ஆனா ராமையா ஐயா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அவர் பேச்ச மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது. அவர் தான் முடிவு பண்ணணும். அப்ப பூபதி மனசுக்குள்ள, இந்த கிழமை ராமையா பெரிய தடையா இருப்பான் போல. இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாதான் ஏன் என்ன பழிக்கும். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா திரும்பி வந்துட்டாரு. அவரு முகத்துல ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அவர் ஏற்கனவே இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன ராமையா ஐயா, ஊர் ஜனங்களே, நான் கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ணீங்க? ஐயா, நாங்க எல்லாரும் முடிவெடுத்திருக்கோம். பூபதி ஐயாவுக்கு அந்த இடத்த விற்கலாம். அவர் கொடுக்குற பணம் எங்களுக்கு தேவைப்படுது. இருங்க, அவசரப்படாதீங்க. பூபதி, நீங்க இங்க ஆசிரமா கட்ட போறதா சொன்னீங்க. ஆனா கீழே உங்க ஆளுங்க மலையிலிருந்து வர தண்ணியை பிடிச்சி எதுக்கு விற்கிறாங்க? பூபதி பதட்டமா, என்ன பேசுறீங்க ராமையா? தண்ணியை விற்கிறோமா? நடிச்சது போதும், உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க இடத்துக்கு வந்தது ஆசிரமா கட்ட இல்ல, மலைக்கு மேல இருக்கிற தண்ணிக்காக. ஏன்னா எங்க ஊரு தண்ணியில மூலிகை குணம் இருக்கு. அதை குடிச்சா எல்லா வியாதியும் தீரும். அதனால அந்த தண்ணியை விற்று நீங்க பணம் சம்பாதிக்க தான் இடத்த கேட்குறீங்க. ஐயா, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா ரங்கையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா சொன்னாரு. இவர் இதே மாதிரி எங்கெல்லாம் மலைக்கு மேல தண்ணி இருக்கோ அந்த இடத்த வாங்கி அங்க இருக்கிற தண்ணியை விற்று பணமாக்கி இவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு இடத்த விற்றா அப்புறம் இவன் மோட்டாரை போட்டு தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுவான். அப்புறம் நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம ஆயிடும். நமக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. அப்புறம் பச்சையா இருக்கிற இந்த மலை காஞ்சி போயிடும். இது போய் நீங்க என்ன அவமானப்படுத்தலான்னு பாக்குறீங்க? அப்படின்னா அந்த இடத்துல கிணறு தோண்ட மாட்டேன், எந்திரத்தை வச்சு தண்ணி எடுக்க மாட்டேன்னு எங்க கிராம தேவதை முன்னாடி சத்தியம் பண்ணுங்க. அந்த நேரத்துல ராமையா நேரடியா கேட்ட அந்த கேள்விக்கு பூபதி கிட்ட பதில் இருக்கல. தண்ணி விற்க முடியலன்னா அந்த இடத்த நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊஜனங்க அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, பெரியவங்க சும்மா சொல்லல. பேராசை பெரு நஷ்டம்னு. இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழ முடியாம இல்லாததுக்கு ஆசைப்பட்டா அதுக்கப்புறம் நாம எல்லாரும் இருக்கிறதையும் எழுந்துட்டு தான் நிக்க வேண்டியிருக்கோம். சோமையா கோவமா, சி, உன் பேச்சை நம்பி இடத்த விற்கலான்னு பார்த்தமே. எங்க ஊரை நாசம் பண்ண வந்தியா நீ? மரியாதையா இங்கிருந்து போயிடு.
மன்னிச்சிடுங்க ஐயா, பணம் வேணுங்கிற ஆசையில நாங்க தப்பான வழியில போக பார்த்தோம். ஆனா நல்ல வேலையா நீங்க எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க. பூபதி பயந்துகிட்டே, ஒரு நிமிஷம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பூபதி, போதும், உங்க வியாபாரத்தை பட்டணத்துல வச்சுக்கோங்க, எங்க மலையில வேண்டாம். இங்க நாங்க யாருக்கிட்டையும் கையேந்துறது இல்ல. ஏன்னா எங்களுக்கு தேவையானதை நாங்களே விளைய வச்சுப்போம். இந்த ஊரு தான் எங்களோட பெரிய சொத்து. தயவு செஞ்சு போங்க. அப்படி ஊஜனங்களுடைய கோவத்தை பார்த்து வேற வழி இல்லாம பூபதி அங்கிருந்து கீழே இறங்கி போயிட்டான். அப்ப ஊர்க்காரங்க எல்லாரும் ராமையாக்கும் நன்றி தெரிவிச்சாங்க. ஐயா, சரியான நேரத்துக்கு நீங்க வந்து தடுக்கல அப்படின்னா அவன் கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருப்போம். நல்ல வேலையா நீங்க வந்து தடுத்துட்டீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பணம் தான் எல்லான்னு இல்லை. பணம் இருந்தாதான் வாழ முடியும்னு கிடையாது. இந்த இயற்கை நமக்கு எல்லா செல்வங்களையும் வசதிகளையும் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமா, பட்டணத்துல எல்லாரும் எப்படி வாழ்றாங்கன்னு நாம தான் பாக்குறோமே. பணம் இருக்கும், ஆனா சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்காது, சுவாசிக்கிற காத்தும் சுத்தமா இருக்காது. இந்த மலைக்கு மேல இருக்கிற நம்ம ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி. நாம எப்பவுமே இந்த ஸ்வர்க்கத்தை பாதுகாக்கணும். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க கிட்ட மாற்றம் வந்துச்சு. யாரும் மலையை விட்டு கீழே போய் பட்டணத்துல வாழணும் அப்படிங்கிற ஆசைய விட்டுட்டாங்க. எல்லாரும் எப்பவும் ஒற்றுமையா ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இயற்கை கொடுத்திருக்கிற செல்வங்களை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராமையா, சீதா அந்த ஊர்க்காரங்களுக்கு துணையா இருந்துகிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மலைக்கு மேல இருந்த அந்த ஊரு சுத்தமான காத்தோட, சுத்தமான தண்ணியோட, சுத்தமான மனசு இருக்கிற மனுஷங்களோட சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. எப்பவாச்சும் யாராச்சும் பேராசை பார்வையில அந்த ஊரு பக்கம் வந்தாங்கன்னா ராமையா அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருவாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சந்தோஷமா வாழ முடியலன்னா இல்லாததுக்கு ஆசைப்பட்டு நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நமக்குன்னு இருக்கிறது தான் நமக்கு.